ஹலோ மக்களே, டுடே பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இலைகள், இது எல்லாமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இல்லைன்னா நம்ம பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதே ஒரு 5 பல்லு பூண்டும் 2 துண்டு இஞ்சும் போட்டு பேஸ்ட் ஆக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் போய் நம்மளுக்கு திக்காக வரும் அந்த பேஸ்ட். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கட் பண்ண பீன்ஸ் 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த மசாலாவோட இந்த பீன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த பீன்ஸ் முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு பீன்ஸ் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். சுகர் எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சுகர். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டி பீன்ஸ் கறி ரெடி. இது நீங்கள் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.